சற்று நில், பதற்றப்படாதே. இந்த அம்மையானவள் அழைத்து விட்டதும் வந்துவிட்ட உனக்கு மன விரும்பும் மங்களத்தை எள்ளித்தர வந்திருக்கின்றேன். உன் உள்ளம் விரும்பும் நபரை பற்றிய மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ இப்படிப்பட்டவரோ இப்படி இருக்கப் போகிறார்களோ என்ற உண்மை தன்மை தெரியாமல் உன் மனம் குழம்பி தவித்து கொண்டே இருந்தாய். என் பிள்ளையே, நீ யாருக்கும் எந்த கெடுதலும் விளைவிக்காமல் நல்லதொரு மனதோடு நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது உன் உள்ளம் போன்றவரைத்தான் நான் உனக்காக உறுதியாக்க வந்து இருக்கும்போது எதை பற்றியும் நீ கலக்கம் கொள்ளவே வேண்டாம். உனக்கான விஷயத்தில் உனக்கு உறுதுணையாக உன் குடும்பத்தில் உள்ளவர்களே இல்லை என்று தானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். அப்படி இருக்கும் இந்த நேரத்திலே உனக்கானவர் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பதற்காக உன் வாழ்வையே அவர் வாழ்க்கையாக எண்ணி எங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். உன் பாதைக்கு முன்னால் அவர் பயணித்து உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இங்கு போராடி கொண்டிருக்கின்றார். நான் அனுப்புகின்ற அந்த நபரானவர் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தி உடையவராகத்தான் இருக்கப் போகிறார். உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை இந்த நேரத்தில் நான் உனக்காக உருவாக்கி கொண்டு இருக்கும்போது உனக்கு உறுதுணையாகும் அவரை உன்னை வந்து சேர்வதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு தருணத்தை உன் கண்முன்னை சாட்சியாக கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருத்தி கொண்டும் மனம் குழம்பிக் கொண்டும் இருக்காதே. நீ சித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பிரிந்து சென்ற பிறகு தானே வழியை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நானும் இதை உணராமல் இல்லை. எத்தனை துன்பங்கள் உன்னை வந்து துயர் துடைத்து கொண்டு இருந்தாலும் அத்தனை துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் விட்டு விலக்கி வைத்து உனக்கான நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன். உனக்கு யார் உன்னிடத்தில் இருப்பதற்கான தகுதியுடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உனக்காக அனுமதிக்கப் போகிறேன். உனக்கு யார் நல்லது செய்ய போகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் உனக்காக இங்கு கொண்டு வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் வாழ்க்கையை முடிவு செய்கின்ற பொறுப்பை என் பிள்ளையாகிய உன் கையில் கொடுத்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்ட பிறகு இனி வருகின்ற காலங்கள் உனதாகத்தான் மாறப்போகிறது. எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை இந்த தாய்வாராகி நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். உன் மனம் விரும்பும் ஒருவரை உன்னருகில் வந்து உனக்கான செயலை ஒவ்வொன்று செய்ய காத்திருக்கும் போது காலம் கடந்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம். காலம் கடந்தாலும் இந்த தாய்வாராகி உனக்கு விதித்த காலம் வந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கும்போது அதிலிருந்து மாற்று கருத்தே கிடையாது அல்லவா? உன்னுடைய குறைகளை மட்டுமே பார்த்துவிட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றி நீ ஏன் கலங்கிக் கொண்டு இருக்காதே. அதற்காக எல்லாம் வருந்தாதே. குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றும் ஒருவரை உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நான் உனக்கான செயல் என்னவோ அதை புரிய வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் வெற்றியின் பாதையை அவர் தீர்மானித்து உன்னோடு பயணிக்கப் போகிறார். இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலங்களாகத்தான் மாறப்போகிறது. இல்லையே, அங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்காக என் தேடல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது தாயே. ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன்னதாகவே பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை என்று தானாகவே முளைத்து கொண்டு வருகிறது. அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று அங்கு யோசனை செய்வதற்கு முன்னதாகவே, சிந்தனை செய்வதற்கு முன்னதாகவே கை கால்கள் முளைத்து அது எங்கே பறக்க தொடங்கி விடுகிறதே என்று நீ உன் மனதிலே பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்குள் நான்
வசித்து கொண்டு இருக்கும் போது இனி உன் தேவைகளை பற்றி எல்லாம் நீ கலங்காதே. உன் தேவையை நான் அறிந்து கொண்டு இருக்கும் பொழுதும், உன் தேவையை நான் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நீ எதற்காக பிள்ளையே உன் மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டே இருக்கின்றாய்? மாற்றத்தை தேடி என் பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். இனியாவது வாழ்க்கை மாறிவிட வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று நீ காலத்தின் பின்னாடி சென்று கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு புரிகிறது. முதலில் நீ நிதானத்தை கடைப்பிடி. எந்த செயலை செய்கிறோம் என்பதில் தெளிவாக இரு. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாகவே அடுத்த விஷயத்திற்கு நீ கவனம் செலுத்தாதே. நீ ஒரு செயலில் ஈடுபடும் போது முதலில் அதில் என்ன வேண்டும், ஏது வேண்டும், இதில் இந்த திட்டமிடல் இருந்தால் நான் எனக்கான வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டே இரு. எத்தனை சோகம் என்று சோகத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் வெற்றியை பெற முடியாது. யாரோ ஒருவர் அங்கு நேர்மறையான பேச்சுக்களை பேசினால் மட்டும் என் வாழ்க்கை அங்கு எளிதாக மாறுகிறது என்றால் அந்த நேர்மறையானவர்களை நீ விட்டு விடாதே. உனக்கானவரை நான் உனக்கு அடையாள காட்டு போகும்போது நீ இதற்காக தங்கமே அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்றால் அது அப்படித்தான் நடக்கும். அதற்காக விதி போன போக்கில் நான் சென்று விடுகிறேன், உன்னை ஏன் நான் கையெடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. விதியை தாண்டி, இந்த கருமாவை தாண்டி அதில் வீரியத்தை குறைப்பதற்கு இந்த வாராகி அன்னை உன் முன்னால் நான் வழிவந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற சோதனைகளும் உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களும் நான் அறியாததா என இல்லைதானே? என் பிள்ளையே, எல்லா நிலைகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்திற்கு அழைத்து செல்வது அங்கு உறுதியாகிவிட்டது. நீ சோகம் என்ற நிலைமையை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. ஏற்றக்கூடிய மாற்றங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ தவித்து கொண்டு இருக்காதே. அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை வாழப்போகும் தருணத்திற்கு நீ எட்டு விட்டாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதிற்கு அழுகின்ற அழுகையெல்லாம் இனி காணாமல் போக போகிறது. அந்த கண்ணீரை எல்லாம் அந்த கண்ணீராக மாற்றியமைத்து உன் வாழ்க்கையை துளிர்க்க வைக்க இந்த வாராகி என்னை நான் வந்து விட்டேன். சிறப்பான ஒன்றை சிறப்பானதாக தருவதற்குத்தானே இந்த வாராகி என்னை நிரந்தரமாக உன் மனதில் குடிக்கொண்டு ராஜ கம்பீரத்தோடு உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக அல்லது புலம்பி தவிக்கின்றாய்? எல்லாம் எல்லோரையும் அங்கு ஏதோதோ சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். அதை கருத்தில் கொள்ளாதே. உன் இலக்கில் மட்டும் கவனத்தை செலுத்து. உனக்கான பாதையை நான் தேர்ந்து எடுத்து விட்ட பிறகு எதற்காக மனம் பதற்றமடைகிறாய்? உன் உள்ளம் முருகன் நினைத்து கொண்டு இருப்பவர் உன்னை தேடி வந்திருக்கும் போது நமக்காக யாருமே இல்லையே என்று மனம் வருந்தாதே. என் பிள்ளையோடு நானும் மன உறுதியாக நின்று உன்னை வழிநடத்தத்தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் இந்த தாய் வராகி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயோ அங்கு நமக்கு முன்னால் சென்று நமக்கான பாதையை தீர்மானிப்பதற்கு யாருமே இல்லையோ என்று எண்ணாதே. உனக்கு முன்னால் புதிய முயற்சி தந்துவிட்டாலும் அந்த புதிய முயற்சியின் வடிவில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே. உனக்கான உண்மை புரிய வரும் நேரத்திலும் உனக்கு சாதகமான சூழ்நிலைத்தான் இங்கு ஏற்பட போகிறது. நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் நம்பிக்கை பிறந்து உனக்கான வாழ்க்கையின் தேடலை நீயாகவே அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு நிலையைத்தான் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். உன் மனதில் இருந்து தானே என்னை வழிபட்டு கொண்டும் என்னை உணர்ந்து கொண்டும் இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நமக்காக யார் வருவார்களோ இல்லையோ என்று. அத்தனை பேர் கூடி நின்று உன் வாழ்க்கையில் முடியாது என்று முடியாத ஒரு பக்கத்தை காட்டினாலும் உனக்கு முடியும் என்ற முயற்சியை முன்னுள் உருவாக்கி உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்குத்தானே
இந்த வாராகி வந்திருக்கின்றேன். அதற்கு பதிலாக நீ உன்னுடைய நன்றி என்ற ஒன்றை மட்டும் என்னிடம் கூறிக்கொண்டே இரு. அந்த ஒன்றிற்காகத்தான் இந்த தாய் நான் வாராகி காத்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கான உள்ளமுருகி தவித்து கொண்டு இருப்பவரை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே. அவரை நான் பார்த்து கொள்கிறேன். அவர் இப்படித்தான் உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றார். இந்த நிலையில்தான் இருக்கின்றார். நல்விதமாக நினைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு தீங்கை விளைவிக்காத வகையில்தான் நல்லதை நிகழ்த்தி நான் தரப்போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் அல்லவா? அந்த வெற்றியோடு தான் அவர் உன்னை தேடி வரப்போகிறாய். உன் மனம் விரும்பும் செய்தி வந்து விட்டது. ஓம் வராகி தாயே போற்றி.